இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி எதிர்நீச்சல் சீரியலோட பார்கவி, அதாவது ராஜஸ்ரீ. இவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை ராஜஸ்ரீ ஒரு டாப் இன்ஸ்டாகிராம் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணாலே எக்கச்சக்கமா இவங்க மாடலிங் பண்ண போட்டோகிராஃப்ஸ் தாங்க இருக்கு. எல்லாத்துலயுமே அவ்வளவு அழகா இருக்காங்க. ராஜஸ்ரீ அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா மார்ச் 20 அப்படின்னு சொல்றாங்க. எதிர்நீச்சல்ல பார்கவியா வரவங்களோட ஒரிஜினல் பேர் ராஜஸ்ரீ. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது மாடலிங் தான் பயங்கரமா பண்ணுவாங்க போல இருக்கு. இவங்களோட கெரியரே அப்படிதான. ரொம்ப சின்ன வயசுல இவங்க இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பலவிதமான இவங்க மாடலிங் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான அதுல பேர் சொல்ற மாதிரி இந்த ஃபேமஸ் கோல்ட் ஜுவல் ஷாப்பான தங்கமயில் பீமா கோல்ட் இது எல்லாத்துக்குமே இவங்க மாடலா இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய போட்டோகிராஃபர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாத்து கூடயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் வைரல் மாடலா கடந்த 2 வருஷங்கள் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2024ல தான் ஹை பீக்ல இவங்களுக்கு போது 10,000 இருந்த ஃபாலோவர் 43,000 ஆகுது. அப்படியே இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலுக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கு. தர்சனுக்கு ஜோடியா ஒருத்தவங்களை தேடணும். எதிர்நீச்சலோட கான்செப்ட் அவருக்கு ஏத்த வயசுலயே அவருக்கு ஏத்த ஹைட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடிஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவங்க இந்த ஆடிஷன்ல கலந்துக்கறாங்க. அவங்க எல்லாரையுமே கீழே தள்ளிட்டு நம்ம பார்கவிதான் செலக்ட் ஆகுறாங்க. அதாவது அந்த பார்கவி கதாபாத்திரத்துக்கு ராஜஸ்ரீ தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப இவங்களுக்கு ரொம்ப புதுசு. இந்த நடிப்புன்றது ரொம்ப புதுசு. லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க பேஸ் பண்ணி இருக்காங்களா அப்படி எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கும்போது ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்களோட திரைப்படத்தில வரக்கூடிய ஒரு பாடல் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த பாடல தான் கேட்பாங்களாம். அந்த மாதிரிதான் அவங்களோட லைஃப்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுனால கண்டிப்பா இதுவும் மாறும். இது எல்லாமே கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அவங்களை தேத்திப்பாங்களாம். அப்படி இருக்கிற டைம்ல தான் இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு செகண்ட் வந்தா கூட போதும், இல்ல 2 நிமிஷம் வந்தா கூட போதும். அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டவங்களா. அதே போல எதிர்நீச்சலுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாவே பயன்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஃபேன்ஸ் எல்லாமே அதிகம் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இவங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் மூஞ்சியாவே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. தர்சனுக்காக ஏங்கி தர்சன் லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு என்ன எப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனா சீரியல் போக போக பாத்தீங்க அப்படின்னா அந்த அழுமூஞ்சி கொஞ்சமா அழுகுறது பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருப்பாங்க. பார்கவியோட ஆக்சுவலி பார்கவி கதாபாத்திரத்தில இருக்கு நம்ம ராஜஸ்ரீ. அந்த பார்கவி அப்படின்ற கதாபாத்திரத்தை உள்வாங்குன ராஜஸ்ரீ. உண்மையிலேயே அவங்க இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அடிதடி கூத்து கொலைன்னு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். பார்கவி சூப்பரா நடிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன சீன்ல நல்லா நடிச்சிட்டா கூட எதிர்நீச்சல் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த சீன் ஸ்பாட்ல எல்லாருமே கை தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்களாம். அது ஒரு மாதிரி பூஸ்டப் மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நடிப்பாங்களாம். இவங்க நடிச்சிருக்காங்க. ஓகே நம்ம இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த சீன் எல்லாம் நடிச்சு முடிச்ச பிறகு கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ஜூனியர் பொண்ணு கை தட்டக்கூடாது அப்படின்னெல்லாம் இல்லாம எல்லாருமே கை தட்டி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா ஒன்ஸ் இந்த சீன் ரிலீஸ் ஆன பிறகு இவங்க நெக்ஸ்ட்ல இவங்களும் தர்சனும் நல்லாவே நடிச்சு இருக்காங்க. இத பார்த்த அத்தனை பேரும் பார்கவி சூப்பர் பார்கவி செம்ம எமோஷனலா இருக்காங்க அப்படின்னு இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்கவின்னு பார்க்கும்போது இவங்களால அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியலையா. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாதான் இவங்க பார்க்கறாங்களாம். அண்ட் அந்த கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா இவங்களை பத்தி பேசும்போது அண்ட் இவங்களோட நடிப்பு இவங்களே நெக்ஸ்ட் ஆப்ல அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேறேதோ பொண்ணு நடிச்சு பாக்குறது வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இவங்க நடிக்கிறத பார்த்து இவங்களுக்கே அழுகு வந்துருச்சுன்னு சொல்றாங்க.
அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்களை பத்தி சொல்றாங்க. நம்ம ராஜஸ்ரீ இந்த சீன் எடுக்கும்போது வேற ஒரு சீன் தான் வந்து திருச்செல்வம் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆனா ஸ்பாட்லயே மறுபடியும் இந்த சீனை மாத்தி இருக்காரு. ஒரு 7 பேப்பர் எக்ஸ்ட்ராவா போயிருந்திருக்கு. இதை பார்த்து தர்சனுக்கு பயம் வந்துருச்சாம். அச்சச்சோ, சீன் இதுதான் தெரியும். ஆனா இன்னும் இவரு இவ்வளோ பெருசா எழுதுறாரு. எப்படி நடிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னுட்டு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த சீன்ல தர்சனும் வந்து செம்மையா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பயங்கரமா நடிச்சிருப்பாரு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு பக்கம் தர்சன் பெர்ஃபார்ம் பண்ண, இன்னொரு பக்கம் பார்கவி பெர்ஃபார்ம் பண்ண. இப்படிதான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ராஜஸ்ரீய முதல் பார்த்த உடனே ஓகே, நமக்கு வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு பேர் வந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த அப்பா இருந்த சீன்ல ராஜஸ்ரீ அவர்கள் பார்கவியா நடிச்சத பார்த்து தர்சனே வந்து ஆடி போயிட்டாராம். என்னப்பா இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க, பயங்கரமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. தர்சன் மட்டும் இல்லாம இந்த செட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாராட்டி இருக்காங்க. டைரக்டர் திருசெல்வம் சாரும் வந்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, இதே மாதிரி பண்ணுங்க, பாராட்டி இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பார்கவிக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. அண்ட் வீட்ல உங்க ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். செமையா பண்ணிருக்க, இதே மாதிரியே பண்ணு, கண்டிப்பா உனக்கு சினிமால ஒரு பெரிய வாய்ப்பு வந்து காத்துக்கிட்டே இருக்கு, ஒரு நல்ல எதிர்காலமும் இருக்கு, இப்படியே பண்ணுன்னு சொன்னாங்களாம். அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே பெருமை ஜாஸ்தியா. எல்லாருக்குமே இந்த சன் டிவி லிங்க் வந்து அனுப்பிவிட்டு பாருங்க, எங்க வீட்டு பொண்ணு எப்படி நடிச்சிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டதா நம்ம பார்கவி அப்படின்ற ராஜஸ்ரீ வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து நான் ஆசைப்பட்டேன், அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அண்ட் இதோட மட்டும் இல்லாம பார்கவி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் வரப்போற எபிசோட்ஸ்ல செம்ம ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் வருதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டி பயோகிராபி தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.